நம்முடைய நம்பிக்கைகளை வைத்து, நம்முடைய கற்பனைகளை வைத்துக் கொண்டுதான் நாம கடந்த கால நிகழ்வுகளையே கட்டமைக்கிறோங்கய்யா. நீங்க உங்களுடைய கடந்த காலம் என்ன உங்க நினைவுல வச்சிருக்கீங்களோ அதுக்கும் கடந்த காலத்துல நடந்த ஃபேக்ட்ஸ் நிஜத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்கய்யா. சற்றே தள்ளி நின்று சாட்சியாக பார்த்தீர்களானால், நான் சொல்றது முழுசா உங்களுக்கு புரியும். சாட்சியா நின்று பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் பொங்கும், ஆஹா எவ்வளவு பெரிய சத்தியம் புரிஞ்சுது, இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல துக்கமே இல்லையடான்னு புரியும். இன்னொரு பக்கம் பெரும் துக்கம் பொங்கும், என்னடா இவ்வளவு வருஷத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு. ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீரும், ஒரு கண்ணில் இத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டமேன்ற துக்க கண்ணீரும் பொங்க வைக்கும். பரம சத்தியம் இது, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, அத உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தை பேஸ் பண்ணி தான் உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுவீங்க. அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையில எல்லா எதிர்கால முடிவையும் எடுப்பீங்க. என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல எந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுக்கலாம். மேஜரான உங்களுடைய எல்லா முடிவுகளையும் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, அதாவது உங்களால என்னென்னலாம் சாதிக்க முடியும், எதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க, எதெல்லாம் நீங்க தோப்பீங்க, என்ன பண்ணா, இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு கருத்துக்கள் வச்சிருக்கீங்க. அது மொத்தமுமே சத்தியம் சாராத கற்பனை கட்டுரு. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மிகப்பெரிய சாத்தியமும் அளவில்லாத உற்சாகமும் தெளிவும், அப்படியே ரீசெட் பட்டனை தட்டி விட்டு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. மொத்தத்தையும் டெலீட் பண்ணிட்டு, பாஸ்ட டெலீட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிக்கிற அந்த சக்தியும் உற்சாகமும் தைரியமும் வந்துடும். உங்களுடைய கடந்த கால வலிகள், காயங்கள், அதை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இது எல்லாமே போலிங்கயா. கொஞ்சம் சாட்சியா பாருங்க. வெறும் இந்த 28 நாள் மட்டும் எனக்கு கொடுங்க. எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை ஆசிரமத்துக்கு வந்துருங்கன்னா கூட கூப்பிடல. அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க. கைலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவ சேனை நிகழ்ச்சி நடக்குது. உணவு, தங்குமிடம், வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன். அது 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமா கொடுக்குறேன். அது ஒரு பக்கம். 2வது, இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பரிவராஜ யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1 மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து, 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து, நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன். நீங்க பல்வேறு ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம் எல்லாம் பார்த்து வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையில் மலருவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 28 நாள் மட்டும் நீங்க கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டுல இருந்தபடியேவாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடந்தாலும், உங்களை பத்தி நீங்க பாஸ்ட், உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள், வலிகள், வேதனைகள், துக்கங்கள், எதை நினைச்சா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்றீங்களோ, கொந்தளிச்சு வெடிச்சு விடுறீங்களோ, அவை எல்லாவற்றையும் சாட்சியா பாருங்க. யார பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ, எந்த நிகழ்வு, எந்த நபர், எந்த சூழல், எந்த வார்த்தை, எந்த எண்ணம் உங்களை கொதிக்க செய்கிறதோ, டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுதோ, அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். அதற்கு நான் பொறுப்பு. சமாதி மனப்பழக்கம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ, இயலாததோ, சாத்தியமில்லாததோ, மூடி மறைக்க வேண்டியதோ, மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க. சமாதி மனப்பழக்கம். வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஒட்டிக்கோங்க, உங்க ஆபீஸ்ல ஒட்டிக்கோங்க. சமாதி மனப்பழக்கம். சாட்சியா இருந்து உள்ளுக்குள்ளியும் வெளியிலையும் நடக்கிறதையெல்லாம் சாட்சியா பாருங்க. பாத்தீங்கன்னா 10 நாள்ல புரிஞ்சிருங்கய்யா. உங்களை பத்தி, உங்க பாஸ்ட பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த
மொத்த கருத்தும் டுபாக்கூர். ஒப்பீனியனேட்டட் நியூஸ்ங்கயா, ஃபேக்ட் கிடையாது, ஒப்பீனியனேட்டட் நியூஸ். அதனால உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும் அந்த கருத்து ஏற்படுத்துகிற பர்வர்ஷன்ஸும் அந்த ரியாக்ஷன்ஸுக்கு நீங்க ரியாக்ட் பண்றது. அதாவது நீங்க எதை தொட்டாலும் உருப்படாதுன்னு ஒரு கருத்தை நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வரும் பொழுது அதை பார்த்த உடனே உற்சாகம் வர்றதுக்கு பதிலா எரிச்சல் வரும். ஐயோ, நான் தொட்டா உருப்படாது, நான் அடைய மாட்டேன், ஆனா எவனோ ஒருத்தன் தட்டிட்டு போயிட போறானே, ஐயோயோ. உங்க ரியாக்ஷனே உற்சாகத்துக்கு பதிலாக வேதனையும் வெறுப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனுமா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்த்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இது மாதிரியான உணர்ச்சி கொந்தளிப்பு, வலி, காயங்கள், இவைகளுக்கு நடுவிலே நடக்கின்ற போராட்டங்கள், இதனால் ஏற்படுகின்ற வெறுப்புனால திருடுறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு, ஊழல், எல்லா விதமான அதர்மத்திலும் செல்லுவதற்கான ஒரு, அது தைரியம்ன்ற வார்த்தையில சொல்ல முடியாது, செல்லுவதற்கான தற்கொலை துணிச்சல், தற்கொலை மனப்பான்மை வருகின்றது. நல்லா புரிச்சுக்கோங்க. பேரதர்மங்களில், பெருங்குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதனுடைய பின்விளைவுகள் தெரியாதவர்கள் அல்ல. ஒரு விதமான தற்கொலை முடிவு, வாழ்க்கை மேல அளவுக்கு மீறிய வெறுப்பினால் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்படுகின்ற தன்மையிலிருந்து முதலில் விடுபடுங்கள். தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்பட துவங்கிறதுங்கய்யா. முதலே காலை கவிட்டு இருக்கும் போது கம்ஃபர்டபுளா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறது, எப்ப வேணா பிடிச்சி உள்ள இழுத்துரும். முதல்ல காலை கவிட்டு இருக்கிற முதலையிலிருந்து விடுபடுங்க. சிகரெட் பிடிக்கிறவங்க, செயின் ஸ்மோக்கர், சாராயம் குடிக்கிறவங்க, அது ஒன்றும் நான் டீசென்டான வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. சாராயம் குடிக்கிறவன் தான் மதுப்பிரியன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியாது. குடிகாரன்னு தான் வார்த்தை தான் சொல்ல முடியும். மாமிச உணவுக்கு அடிமையாய் போய் கிடத்தல், இதை பண்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஏதோ அதனால தப்பு, அதனால உடல் நலம் கெடும், மனநலம் கெடும், உயிர் நலம் கெடும்லாம் தெரியாமலாம் இல்லைங்க, தெரியும். ஆனா என்னடா பண்ண போறோம் லைஃப்ல? இந்த ஆர்குமெண்ட்டை நார்மலைஸ் பண்றாங்க. இதெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்து என்னடா பண்ண போறோம்? லைஃப் மேல இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனால டீ டோட்டலரா வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நார்மலைஸ் பண்றோம். எஸ்பெஷலி ஜென்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீ டோட்டலர் லைஃப் ஸ்டைல் என்ன பிளசண்டான இருப்பே பிளஷரா இருக்குங்கய்யா. செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன். ஏய் ஜென்சி, முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்கப்பா. செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன். டீ டோட்டலரா இருந்தீங்கன்னா யூ கேன் செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன் பா. ஒரு இனிமையான மலரின் இனிமையான ஒரு இயற்கையான தாமரை, ரோஜா, பன்னீர் புஷ்பங்களோட இனிமையான நறுமணம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஒரு நறுமணம் பொங்குகின்ற, just celebrating being a human. வேற ஒன்னும் வெளியில இருந்தெல்லாம் தேவையில்லைப்பா. அது மாதிரி ஒரு லைஃபே ரொமான்ஸா இருக்கும்பா. எதை பார்த்தாலும் ஸ்வீட்டா இருக்கும், எதை பார்த்தாலும் ஜாய்ஃபுல்லா இருக்கும், யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுவீங்க. அதுதான் செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன். நீங்க லேயர் பை லேயர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட லேயர் அதிகமாகி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க ரியாக்ட் பண்றது, அதுக்கு பர்வர்ஷன். இது மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்னால உங்களுக்கு உங்களோடயே இருக்கிற உறவு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போய் தாங்கயா. வாழ்ந்து என்னடா போறோம், அட்ரா தண்ணி அட்ரா பார்க்கலாம்டா, குடிடா என்ன வேணா குடிக்கலாம்டா, அட்ரா ஸ்மோக் பண்றா என்ன வேணா பண்ணலாம்டா, பாத்துக்கலாம்டா, வரப்ப பாத்துக்கலாம்டா, இருறா இதுக்கெல்லாம் கூட பயந்துட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு தற்கொலை முடிவோடு செயல்படுகிறீர்கள். இந்த வாழ்க்கை மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தற்கொலை முடிவோடு செயல்படுகின்ற அந்த எண்ண ஓட்டத்தோடு அதன் காரணமாக போதை பழக்கங்கள், மற்ற இப்போ ஸ்மோக்கிங்கு, குடி இதோட நிக்கல, கஞ்சாக்கு போயிடுச்சு. மற்றபடி வேற போதை வஸ்துக்கள், பேரே தெரியல எனக்கு, அந்த மெத்து, ஏகப்பட்ட போதை வஸ்துக்கள், இதெல்லாம் வாழ்க்கையோட நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரியான மனம் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான். மாசம் 10 லட்சம் இல்ல 20 லட்சம் இல்ல 50 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கனாலும் என்ன யூஸ்? எதை வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமோ அது அழிந்து விட்டால், நாக்கை வைத்துத்தான் ருசிக்கணும்,
நாக்கு அழுகி போயிடுச்சுன்னா நீங்க எவ்வளவு ருசி விதவிதமான 1000 2000 தின்பண்டம் வச்சு என்ன உபயோகம்? கண்ணை விற்று ஓவியம் வாங்கியவனும் உடல் மனம் உணர்வை விற்று வாழ்க்கையில் எதை சேர்த்தவனும் மிக பெரும் மூடன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க லைஃப்ல செலிப்ரேட் பீங் எ ஹியூமன். ஒரு இந்த மனித உடலோடு மனத்தோடு உணர்வோடு உயிரோடு இருக்கின்ற இந்த நிலையை செலிப்ரேட் பண்ணுவோங்கயா. உங்களுக்குள் நிகழ்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் கடந்த கால காயங்கள், அந்த காயங்கள் வலிகளாலே ஏற்படுகின்ற எதிர்காலத்தை பற்றிய பயம், இதெல்லாம் லேயர் பை லேயர் உறிஞ்சு விழுந்துருங்கயா, கரைஞ்சு விழுந்துரும். அவை எல்லாமே போலின்னு புரிஞ்சிருங்கயா. இதுல ஒரு கெட்ட செய்தி என்னன்னா, இந்த சத்தியங்கள் சின்ன வயசுலயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்திக்காம இது உங்கள் வாழ்க்கை பாடமாக உங்களுக்கு அளிக்கப்படாதது. நல்ல செய்தி என்னன்னா, இப்ப செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கூட எதிர்காலம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலம் மாறும். இங்கதான் நான் நுழைகிறேன். அசாத்தியமானது என்று நீங்கள் நினைப்பவற்றை சொல்லுவதும் அதை உங்களுக்கு சாத்தியமாக்குவதும் தான் என் வாழ்க்கையின் குறிக்கோள். அதை கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் செய்கின்றேன், இனியும் செய்வேன். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சியாக உங்களுக்குள்ளும் வெளியும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், சாட்சியையே சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் எதிர்காலம் பற்றிய பயங்கள் துக்கங்கள் கரையும். தொடர்ந்து பயம், குற்ற உணர்ச்சி, துக்கம், ஆற்றாமை, பொறாமை, வயிற்றெரிச்சல், இதுல இருந்தெல்லாம் ரியாக்ட் பண்றது அடங்கும். உங்கள் எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகள், உங்கள் வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு இருக்கின்ற பயங்கள் அனைத்தும் கரைந்து ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையும், ஸ்திரத்தன்மையின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஸ்ரத்தை, நம்பிக்கை, வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய நம்பிக்கை மலரும். இதெல்லாம் கூட நீங்க லாஜிக்கா புரிஞ்சுக்கலாம். நான் அடுத்து சொல்றதுதான், உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து மட்டுமல்ல, கடந்த கால அனுபவமே மாறும். மீண்டும் ஒருமுறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்.